பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 20 சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேங்கள், துர்க்கணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களுமாய் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த காலகட்டங்கள் மிகவும் கொடிதான காலகட்டமாக இருக்கிறது. பிசாசன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிற காலகட்டங்கள். நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே அவர் ஆலோசனையாக கொடுக்கிறார். நாம் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் புத்தியிலே மிகவும் ஷார்ப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். அந்த பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்க. அந்த ஷார்ப்பு பிரெயின், அந்த ரொம்ப நம்ம ஞானமாக செயல்படணும். ஞானம் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள், எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளிலே. அப்போ நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதேங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துர்க்கணத்திலே எதில் குழந்தையாக இருக்கணுமா? துர்க்கணத்தில் குழந்தையாக இருங்கள். குழந்தைகள் ஒரு வெகுளித்தனமாக அதுங்க தப்போ ரைட்டோ தெரியாமல் அறியாமல் அதுங்க பண்ணுங்க. அந்த அறியாமல் செய்கிறது அந்த ஒரு இதில் அந்த துர்க்குணம் நமக்கு அறியாமல் ஏதோ நம்ம எல்லா விதத்திலும் நம்ம பர்ஃபெக்டாக 100% இருக்க முடியாது இல்லையா? அப்போ ஏதாவது 1-2 அப்படி இதில் குழந்தைகள் போல் நம்ம அந்த துர்க்குணத்தில் குழந்தைகளாக இருங்க. ஆனால் நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதீங்கள், அதில் ஷார்ப்பாக இருங்கன்னு சொல்கிறாரு. புத்தியிலோ எப்படி இருக்கணுமா? தேறினவர்களுமாய் இருங்கள். தேறினவர்கள் பர்ஃபெக்டாக அதில் ரொம்ப அதில் போல்டாக அதில் கிளியராக நாம் அதில் தெளிவாக இருக்க வேண்டும். ஞானமானார் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அவர் ஞானத்தின் உறைவிடம். கிறிஸ்து எனக்கு ஞானமானார் என்று சொல்லும்போது அவர் நம்மளை அப்படியே அந்த ஞானத்தினாலே நிரப்புவார். ஞானத்தை தாரும் என்று கேட்க வேண்டாம். ஞானமானவரே எனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவானவரே நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போ எல்லா ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார். நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் அவரே நடத்துவார். நாம் இந்த சிந்தையோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவே நீர் எனக்குள்ளே வாசம் செய்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ளே நீ உலாவிக் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் நம்மளுடைய நோக்கம் எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவை நோக்கி இருக்கும்போது, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்ன்ற எண்ணத்தோடு நாம் இருக்கும்போது நாம் பாவம் செய்வதற்கு ஒரு எண்ணம் கூட நமக்கு வராது. சிந்தையில் கூட துளியாட கூட வராது. ஏன்னா தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாக இருந்தார். பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். அப்போ நாம் பாவத்தை வெறுக்கிறவர்களாக மாறிவிடுவோம். நம்முடைய சுபாவமே மாறிடும். ஏன்னா நம்ம கிறிஸ்துவை நம்முடைய சிந்தைகளை வைத்து நம்மளை என் இருதயத்தில் வைத்து கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார். நான் அல்ல, இந்த சரீரம் நமக்கு சொந்தம் இல்லை. ஆண்டவரே, ஆவியானவர் தங்குகிற ஆலயம். ஆவியானவர் என்னோடு எப்போவுமே கூட இருக்கிறார். அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர் என்று நாம் இந்த சிந்தையோடு இருப்போம் என்றால் இந்த புத்தியிலே நாம் ரொம்ப ஷார்ப்பாக தேர்ந்தவர்களாக நான் இருப்போம். அல்லேலூயா. நாம் இந்த எண்ணத்தில் இல்லாமல் நாம் அறிவிலே அந்த ஞானத்திலே ஒரு குழந்தைகளைப் போல இருந்தோம் என்றால் நாம் விழுந்து விடுவோம். நாம் பாவம் செய்கிறவர்களாக மாறிவிடுவோம். நமக்கு எது ஷார்ப்பாக அறிந்து கொள்கிற திடன் இல்லாதனாலே மாமிசத்தில் அடிக்கடி விழுந்து விடுவோம். அதனாலே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதேங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாகவும் புத்தியிலோ தேர்ந்தவர்களுமாயும் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஞானத்தின் உறைவிடமாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானமானீர், நீர் எனக்கு கிருபையானீர். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய ஞானத்தினாலே நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் சுய புத்தியில் சாராதபடி ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவதற்காக நன்றி தகப்பனே என்று சொல்லி நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பாவும் உமேகமானவரை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே, வியாபிகரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே மார்ச் மாதத்தின் 21ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அப்பா, இந்த நாளை கூட ஆண்டவரே, அப்பா, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, நீர் ஆண்டவரே
எங்களுக்கு ஞானத்தை தருகிற தேவன், எங்களுக்கு நான் ஞானமாய் நீரே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் என்று ஆண்டவரே அப்பா இருதயத்தில் உமக்கு இடம் தந்தேனோ அந்த நிமிஷமே கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே வாசம் செய்கிறேன். ஆவியானவரே என்னோடு நீர் எப்பவுமே தங்கியிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா புத்தியிலே நாங்கள் குழந்தைகளாக இராதபடி துர்க்குணத்திலே குழந்தைகளாக இருக்கவும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் புத்தியிலேயோ தேர்ந்தவர்களாக இருக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர இந்த சிந்தையோடு நாங்கள் செயல்பட ஆவியானவரே நீர் அனுதினமும் எங்களை நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு விதம் ஆவியானவரே அப்பா நீர் ஆண்டவரே அளவில்லாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நிரப்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஞானத்தினால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா தேற்றவாளனே, எங்களை தேற்றுகிறவரே, எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனே நன்றி அப்பா. ஆண்டவரே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எந்த வேலை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது என்பதை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆழமாக எங்கள் சிந்தையில் நீங்கள் விளக்குகிறீர்கள். ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் நீங்கள் உணர்த்துக்கிறீங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அதற்கு நாங்கள் முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிற கத்தாவே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க தேவக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஆண்டவரே தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரை எங்களோட கூட இருந்து தீங்கைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்தல் கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.